நமக்கு முன்பாக நிர்மூலமாக. ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடியும் அப்படி செய்திருக்கிறாரு. இப்போ உனக்கு எதிராய் பேசுகிறவர்கள், உனக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், யாரெல்லாம் உனக்கு பத்தி புறமொழி பேசுகிறவர்கள், எதிராக சண்டைக்கு வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை எல்லாம் நிர்மூலமாக்கி போடுவார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு எதிராக பேசுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு விடுவார். ஹல்லேலூயா. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார். என்னுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என்னுடைய எதிரிகளோ அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். மாற்றம் அல்ல, அடுத்து சொல்லுகிறார், பூமியில் இருக்கிற பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பெயர் கொடுத்திருக்கிறாரா? 4 பேருக்கு நடுவுல ஒரு கௌரவமான ஒரு சூழ்நிலையில நம்ம வாழறோமா? அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறார்.